ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பேட்டை அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி, இந்த கிழங்குல வடை செஞ்சால் இவ்வளோ ருசியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கிழங்குல தான் இன்றைக்கி நம்ம வடை செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பேட்டை அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஒரு ஹைப்பும் போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சேனக்கிழங்கு தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் துண்டமாக நறுக்கியிருக்கேன். நீங்கள் சீவுறதில் வச்சு கூட சீவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கேன். வெள்ளைப்பூடு ஒரு 5-6 போட்டிருக்கேன். பொடி பூடுங்காட்டி தோல் உரிக்கலை. இப்போ சேனக்கிழங்கையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு குறப்பாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. இது கூட ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் அதுவும் சேர்த்துக்கலாம். சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள் அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சும்மா ஒரு சுற்றிட்டு வரலாங்க. பாருங்கள், அந்த சோம்பெல்லாம் 1-2 அரைச்சிருக்கணும். நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது. அப்போத்தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அந்த சோம்பெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். தண்ணி விட்டு அரைக்காமல் அரைச்சிருக்கணும். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் அதையும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை மட்டும் இருந்தது, போட்டிருக்கேன். இப்போ பொட்டுக்கடலை மாவு மிக்சியில் போட்டு அடித்து ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் கடலை மாவும் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை வேணாங்கிறவங்க கடலை மாவு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கடலைப்பருப்பு, குழம்புக்கு போடுற கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அதை ஊற போட்டு அதை அரைச்சிக்கிறணும். 1-2 அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் இன்றைக்கி பொட்டுக்கடலை போட்டுத்தேன் கலந்து விடுறேன். அந்த தண்ணி சேர்த்து அரைக்காதனால நல்லா வடை பக்குவத்துக்கு நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. பாருங்கள், கிழங்குனாவே கொஞ்சம் வாய்வு தேங்க, அதனால் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கிட்டோம்னா வடையும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. இப்போ அதையும் சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கலாங்க. இந்த சேனக்கிழங்கு கருணக்கிழங்கு நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் நாள்பட்ட பழைய கிழங்கா வாங்கி வச்சு செஞ்சு பாருங்கள். அப்போத்தான் கையரிக்காது, நாக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி நமன்னு இருக்கும் சாப்பிட்டா. அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பழைய கிழங்கா வாங்கி வச்சு சாப்பிடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம எடுத்து உருண்டை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையுமே உருண்டை போட்டுக்கிட்டால் அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சுருக்கும்போது டக்குன்னு நம்ம வடையை தட்டி போட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ இது மாதிரி நம்ம உருண்டை மொத்தமாக போட்டு வச்சாச்சு. பாருங்கள், இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு காயவும் நம்ம ஒன்றா எடுத்து அப்படி வடை ஷேப்புக்கு நம்ம தட்டி போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி போடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இந்த சேனக்கிழங்கு வடையை நம்ம சுட்டு ஒரு டீ காஃபியோடு சாப்பிடலாம். ரொம்ப அட்டகாசமான ருசியில் இருக்குங்க. பாருங்கள், இப்போ நல்லா போட்டாச்சு. அது நல்லா ஒரு நிமிஷம் வேகட்டும். வெந்த பின்னாடி அப்படி எடுத்து விடுவோம். ஏன்னா அடியில் பிடிக்காது. எப்பயுமே சேனக்கிழங்கு நம்ம கோலா உருண்டை போட்டாலும் சரி, வடை போட்டாலும் சரி, ரொம்ப எல்லாம் பிடிக்காது. ஏன்னா எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு போட்டிங்கன்னா பிடிக்காது. பாருங்கள், இப்போ நல்லா வெந்ததே நமக்கு தெரியும். அதை பிரட்டி போட்டுக்கலாம். ஒன்றா பிரட்டிக்கலாம். சேனக்கிழங்கு வறுவல் எப்படி குழந்தைகளுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி இந்த வடையும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு. நீங்கள் வடையை பார்க்கும்போதே தெரியும் அதனுடைய இது டேஸ்ட்டும் அந்த கிறிஸ்பியாக இருக்கும். பார்த்தீங்களா, அது தெரியும் நமக்கு. ஒரு வடை சாப்பிட்றவங்க கூட 10 வடை சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இந்த சேனக்கிழங்கு வடை தனி ருசியாக இருக்கும். பருப்பு வடையை காட்டிலும் இது வித்தியாசமாக இருக்கும். இப்போ இன்னொரு செட்டையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. ஒரு பக்கம் பிரட்டி போட்டுக்கலாம். சட்டுன்னு வெந்துருங்க.
எண்ணெய் காஞ்சிச்சுன்னா போதும், டக்கு டக்குன்னு நம்ம எடுத்து போட்டு சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், எடுத்தாச்சு. நான் மீதம் உள்ளதையும் வடையும் நான் அப்படியே போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சேனக்கிழங்கு வடை சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. அப்போத்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஒரு லைக்கும் ஒரு ஹைப்பும் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.